சன்ரைஸ் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கண் தானத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் புதுவை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. சன்ரைஸ் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கண் தானத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நேற்று மாலை புதுவை கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. முகாமில் சன்ரைஸ் நல்வாழ்வு சங்க துணைத் தலைவர் பிரசன்னா கண் தானம் பற்றிய விழிப்புணர்வை வலியுறுத்தி பேசினார். அப்போது அவர், இந்திய நாட்டில் பார்வையற்றோரை பார்வை பெற செய்ய வருடத்திற்கு 1 லட்சம் கண்கள் தேவைப்படுவதாகவும், ஆனால் வருடத்திற்கு 20,000 கண்களே தானமாக கிடைக்கப் பெறுவதால் மீதமுள்ள 80,000 பேரின் நிலை பரிதாபமாக உள்ளதாக தெரிவித்தார். எனவே கண் தானம் செய்ய யாரும் தயங்க வேண்டாம். ஒருவர் கண்தானம் செய்துவிட்டால் அவர் இறந்த 4 மணி நேரம் முதல் 6 மணி நேரத்திற்குள் அவரது விழிப்படலம் மட்டுமே அகற்றப்பட்டு அதனை மற்ற இருவருக்கு பொருத்தி அவர்களது வாழ்வில் ஒளிபெற செய்யலாம். கண்தானம் செய்ய விரும்புவோர் முன்கூட்டியே பதிவு செய்யவில்லை என்றால் அவர் இறந்தவுடன் 4 மணி நேரத்தில் இருந்து 6 மணி நேரத்திற்குள் அவரது உறவினர் தகவல் கொடுத்தால் அவரது வீட்டிற்கே வந்து 20 நிமிடம் முதல் 30 நிமிடத்தில் விழிப்படலம் மட்டுமே அகற்றப்பட்டு பின்னர் அதை பாதுகாத்து மற்றவர்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று கூறினார். நாட்டில் எத்தனையோ பேர் கண் பார்வையற்று இருட்டில் வாழ்வை நடத்தி வருகின்றனர். இவர்களது வாழ்வில் ஒளி வீசிட பல தொண்டு நிறுவனங்கள் கண்தான விழிப்புணர்வு பற்றி எடுத்து கூறி வருகின்றனர். குறிப்பாக தனியார் தொலைக்காட்சிகளான AJK டிவி, ரினா டிவி, ஜி டிவி உள்ளிட்ட டிவிக்களில் கண்தானம் செய்ய வேண்டி விளம்பரங்கள் ஒளிபரப்பாகி வருகின்றன. எனவே கண்தானம் செய்யும் ஒருவர் இருவரது கண்களுக்கு ஒளி தருகிறார் என்பதை புரிந்து கொண்டு கண்தானம் செய்ய முன்வர வேண்டும்.